அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னென்னா அக்லட்டேஷியா, அதாவது பால் சுரப்பு இல்லாமை. பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படக்கூடிய வயிற்று வலிக்கு நிரந்தரமாக தீர்வு தரக்கூடிய வர்ம சிகிச்சை சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக தரப்படுகிறது. இந்த வாய்ப்பினை அனைவரும் பயன்படுத்தி நலமடைய அன்போடு அழைக்கின்றோம். குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு தங்களுடைய குழந்தைக்கு தொடர்ந்து தாய்ப்பால் கொடுத்து வருவதன் மூலம் குழந்தையினுடைய உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி அனைத்தையும் சிறப்பாக கொடுக்க முடியும். அனைத்து வகையான சத்துக்களும் நிறைந்தது தாய்ப்பால். தாய்ப்பாலில் இல்லாத சத்தே இல்லை என்று சொல்ல முடியும். வேறு எதனாலையும் அதை என்ன பண்ண முடியாது, காம்படிட் பண்ண முடியாது. இதை செய்வதன் மூலம் குழந்தையினுடைய காதில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூக்கில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, நுரையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, உடல் வளர்ச்சியில், போன்களில், எலும்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை எதுவும் வராமல் தடுத்து விட முடியும். ஆஸ்மா வராது, கேன்சர் வராது, எதிர்காலத்திலே டயபெட்டிஸ் அப்படிங்கிற நோய் பிரச்சனையே வராமல் தடுக்க முடியும். ஒபேசிட்டி அது வராமல் தடுக்க முடியும். குழந்தையினுடைய ஞாபக சக்தி திறன் மிகச் சிறப்பாக அமையும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், இம்யூனிட்டி பவர். தாய்ப்பால் குடித்து வளரக்கூடிய குழந்தைகள் இந்த உலகிலே ஒரு சிறந்த குழந்தைகளாக உடல் வளமும் மனவளமும் ஆரோக்கியமும் பெற்று மிகச் சிறப்பான தெளிவான குழந்தைகளாக இருப்பார்கள். ஆனால் அந்த பால் சுரப்பு என்பது நார்மலாகவே இப்பொழுது குறைந்து இருக்கிறது. காரணம் என்னென்னா, உணவு தாய் கர்ப்ப காலத்திலும் சரி அதன் பிறகும் சரி சரியான உணவுகளை, ஊட்டச்சத்து உணவுகளை எடுப்பதில்லை. அதற்காக அரசாங்கம் கூட கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து உணவுகளை கொடுத்து வருகிறார்கள். அதையெல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, முட்டை, மீன், பீன்ஸு, காய்கறிகள், வெஜிடபிள்ஸு, இந்த மாதிரி சத்து மிக்க உணவுகளை எடுத்துக்கணும். அதாவது மாவுச்சத்து குறைந்த, நார்ச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும். நீர் காய்கறிகளை எடுத்துக்கணும். நல்ல இதுபோல் உணவுகள், அவங்க நிறைய பழங்கள் நிறைய எடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா, அந்த குழந்தை நல்ல திடமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பதற்கு இதாக இருக்கும். அந்த உடல் வளர்ச்சி உரிய காலம் வரைக்கும் வரும். சிலருக்கெல்லாம் ப்ரீமெச்சூர் பேபி 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாலேயே பிறந்துடுது சார், அது இன்குபேட்டரில் வச்சு தான் நாங்கள் வளர்த்தோம். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுத்து விட முடியும். ஸோ இப்போ இதற்கு அந்த தாய்மார்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் விஷயம் அவங்க எஜுகேட் பண்ணப்படணும். இந்த தாய்ப்பால் கொடுப்பதினால் என்ன நன்மைகள் அப்படின்னு, குழந்தைகளுக்கு என்ன நன்மைகள்னு சொன்னோம். அவர்களுக்கு பர்சனலாக என்ன நன்மைகள் அப்படின்னா, முதல்ல தங்களுடைய குழந்தை நல்ல குழந்தையாக சத்தான நல்ல வளர்ச்சியுடைய, மூளை வளர்ச்சியுடைய ஆரோக்கியமான குழந்தையாக வளரும் என்பது ஒன்று. ரெண்டாவது, அப்படி பால் நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்கள் குழந்தை உங்கள் மேல் அதிக பாசத்தோடு காலத்திற்கும் இருக்கும் என்பதும் உண்மை. சரிங்களா? இந்த கட்டிப்பிடி வைத்தியம்னு சொல்கிறாங்க பாருங்கள், அது மாதிரி இந்த குழந்தைய நம்ம கட்டிப்பிடிச்சு தானே பண்ணுறோம். அது நீங்கள் அதன் பிறகு ஒரு 8, 7 வயசு, 5 வயசு, 6 வயசு ஆன பிறகு உங்களால் அதை கட்டிப்பிடிப்பீங்களா? ஏதோ ஒரு நேரம் 2 நேரம் கட்டிப்பிடிப்பீங்க. ஆனால் என்ன, இந்த வளர்ச்சியில் தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு 5-6 முறை 6-7 முறை அந்த குழந்தை
உங்களோடு தொடர்பில் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்போ அந்த ஒரு இது இருக்கும். ரெண்டாவது, உங்களுடைய அழகு கூடும். எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அழகு குறைஞ்சி போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிச்சயம் கிடையாது. உங்களுடைய அழகு கூடும், தோலினுடைய தன்மை மாறும், உடல் ஆரோக்கியத்தன்மை போயிடும், நல்ல பசி எடுக்கும், உங்களால் நல்லா சாப்பிட முடியும். சரிங்களா? இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். ரெண்டாவது, இந்த பால் நீங்கள் தொடர்ச்சியாக குழந்தைக்கு கொடுத்த பிறகு அந்த ஹார்மோனல் இதெல்லாம் நீங்கள் தடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? கேன்சர் செல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த கேன்சர் பிரஸ்ட் கேன்சர் வராமல் உங்களால் தடுத்து கொள்ள முடியும். இது எல்லாம் உங்கள் மனசில் நீங்கள் வைத்து கொள்ளணும். அடுத்து, உங்கள் குழந்தைய நீங்கள் அந்த பால் சுரப்பு அதிகமாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? உங்கள் உடலில் தினமும் மலமும் சிறுநீரும் முழுமையாக வெளியேறுவதை உறுதிப்படுத்தி கொள்ளணும். அப்போ தான் உங்களுக்கு டைஜஷன் இருக்கும், பால் சுரப்பு அதிகமாக இருக்கும். சரிங்களா? சரி, இதெல்லாம் நான் பண்ணிட்டேன் சார், இருந்தாலும் நான் எல்லாம் குழந்தைக்கு ஆசையோடு தொடர்ந்து பால் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். என்னை கேட்டால் தொடர்ந்து 2 ஆண்டுகள் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கலாம் ஒரு தாய். அதன் பிறகு வேணால் நம்ம நிறுத்தி கொள்ளலாம். அப்போ அந்த குழந்தை தொடர்ந்து கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் சார், ஆனால் என்ன பண்ண முடியல, எனக்கு பால் சுரப்பு குறைவாக இருக்கிறதுனா கவலையே வேணாங்க. ஹோமியோபதியில் மிகச்சிறந்த மருந்து, உங்கள் உடலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் பால் சுரப்பு தன்மையை அதிகப்படுத்தி உங்கள் குழந்தைக்கு தேவையான அளவிற்கு பாலை கொடுப்பதற்கு உரிய மருந்துகள் இருக்குது. என்ன மருந்துகள்? பல்செட்லா, ரெசினஸ் கம்யூனிகஸ் போன்ற பல அருமையான மருந்துகள் இருக்குது. உங்களுக்கு இது போன்ற பிரச்சனை இருந்து தாய்ப்பால் சுரக்காமை நிலைமை இருந்தால் நீங்கள் உடனடியாக 9176380403 எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பேசுனீங்கன்னா டாக்டரு உங்கள்கிட்டருந்து சில கேள்விகளை கேட்டு உங்கள் பிரச்சனைகளை கேட்டு அதற்கான மருந்தை உடனடியாக அனுப்பி தருவார்கள். அதை நீங்கள் 1 மாதம் கூட தேவையில்லை, ஒரு 10 நாள் 15 நாள் சாப்பிட்டிங்கனாலே அந்த பால் சுரக்கும் தன்மை வந்துவிடும். தொடர்ந்து மருந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது. பால் சுரக்கும் தன்மை வந்துவிடும். உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளலாம். உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும், உங்கள் மனநிலையும் சந்தோஷமாக இருக்கும் என்பதனை கூறி வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சர்வம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் ஓர் இனிப்பான செய்தி. இனி வாரந்தோறும் உங்களினுடைய உடல் மனம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் டாக்டர் ஸ்ரீ நித்ய சர்வானந்தா அவர்கள் நேரடியாக பதில் கூற உள்ளார்கள். ஆகவே உங்களுடைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் கீழே கமெண்டிலே பதிவிடவும், உங்களுடைய பெயரும் முகவரியும் குறிப்பிடவும்.